எல்லாருமே என்ன நினைச்சிருக்கீங்கன்னா, ஒரு போலீஸோ அல்லது ஒரு ரைடோ நடந்ததுன்னா அங்கிருந்து ஒரு கைது நடக்கும். வருமான வரி விஷயத்திலேயோ சொத்து குவிப்பு விஷயத்திலேயோ அந்த மாதிரி வராது. ஆனா தண்டனைன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் பயங்கரமா கோடிலாம் வச்சிருக்காரு. செம்ம கோடி வச்சிருக்காரு. அவர் டிரைவருக்கே கிட்டத்தட்ட ஒரு 10-15 கோடி சம்பளம் இருக்கும், வருமானம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, அல்லது சொத்து இருக்கும். அவங்க திண்டுக்கலுக்குள்ளேயே ஒரு இதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து அவர் தப்பிச்சிட்டாரு, விழுப்புரத்துலேருந்து இவர் தப்பிச்சாரு, அவர் தப்பிச்சாருங்கிற மாதிரி இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரன்சி இருக்கணுங்கிறதுக்காக கேஸ் நடத்தியிருக்காங்க. அண்ணாமலை ஐயா ஏப்ரல் 14, 2022 சொல்லும்போது 23 சொல்லும் பொழுது 1,30,000 கோடி 9 பேர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னார். தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதே தவறு. இந்தியர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அப்படிதான் நீங்கள் முதல்ல அதை பார்க்கணும். இங்கே இதை வச்சுக்கிட்டே விளையாடுறதுங்கிறது ஒரு வேலையாக இருக்குது. திமுகவுக்கு 1969 தேர்தல் வருது, அதுக்கு தான் தமிழரை நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறது அதை விட முட்டாள்தனம். காரணம் என்னன்னா, நிர்மலா சீதாராமன் அம்மாவையோ அல்லது ஜெய்சங்கர் ஐயாவையோ அவர் எங்கே பிறந்தவர்கள்னு பார்த்துட்டு ஒன்றும் முடிவுகளை எடுக்கலாம். எதுக்காக இவர் அதுக்கு காரணம் அதாவது ஆர்எஸ்எஸ்ஸா சத்தியமா இல்லை, தமிழனா அவசியமே இல்லை. 2026 ஏற்கனவே பண்ணியார். கோயம்புத்தூர்காரரு, அதனால இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, கொங்கு மண்டலத்தினுடைய வாக்குகளை அள்ளுவதற்காக அப்படின்னு ஒரு முட்டாள் நேற்றுக்கு விவாதத்தில் பேசுறான். எனக்கு புரியல. அதாவது கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே அதிமுக ஸ்ட்ராங்கு. நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் ஒரு தமிழர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, தமிழர் வந்துட்டார், ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்துட்டார், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பிஜேபியிலேருந்து வந்துட்டார், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ. துணை ஜனாதிபதியாக என்டிஏ கூட்டணியிலிருந்து தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதில் திமுக ஆதரவு கொடுப்பாங்களா சார்? இல்லை, இந்த தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதே தவறு. இந்தியர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அப்படி தான் நீங்கள் முதல்ல அதை பார்க்கணும். இங்கே இதை வச்சுக்கிட்டே விளையாடுறதுங்கிறது ஒரு வேலையாக இருக்குது. திமுகவுக்கு 1969 விவி கிரிக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தது. நீலம் சஞ்சீவ ரெட்டியை தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஆரம்ப காலத்திலேருந்தே கருணாநிதிக்கு என்னென்னா, டெல்லினா மாறன் மட்டும்தான், கும்மிடிப்பூண்டியை தாண்டிட்டா மாறன் மட்டும்தான் இருக்கணும், வேறு எவனும் இருக்கக்கூடாது. ஸோ வேறு யாராவது போனால் அது ஒரு பவர் சென்டர் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காகவே மூப்பனார் ஐயா பிரதமர் ஆகும்போது கூட எல்லா விதமான இக்கட்டையும் கொடுத்துட்டு கடைசியில் நாகரிகமாக கேட்டாங்க, சார் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு. அவரு வேண்டாங்க, உங்களை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும்ன்ட்டு விட்டுட்டார். கலாம் ஐயா 2வது முறை 3வது முறை 2 முறையும் இவங்க அப்ஜெக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஒத்துக்கிட்டது காரணம், அப்போ தான் முதல்ல மத்திய அரசுக்கு போகிறாங்க, கொள்ளையடிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாஜ்பாயை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையில் கலாம் ஒரு இவராக ஒரு விஞ்ஞானியாக கொண்டு வரப்படும் போது அவர் கீதையின் வாசகங்கள் என்று சொல்லப்படுகின்ற, அது ஆக்சுவலாக அந்த சாராம்சம் கீதையில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதாவது யார் எங்கே இருந்தாங்களோ அவங்க அங்கே இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு அதை சொல்லித்தான் அவர் இன்டர்வியூவே கொடுத்தார், முதல் இன்டர்வியூ. அப்போல்லாம் வாய் மூட்டு உட்காந்துருந்தாங்க. அப்போ சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் உங்களுக்கு தெரியல. பகவத்கீதையை சொன்னார் அப்துல் கலாம். பகவத்கீதையில் இருக்கக்கூடிய சாராம்சம்னு ஒரு விஷயத்த சொன்னார். ஆக்சுவலாக சாராம்சம் இல்லை, அது வேறு விஷயம். அப்போது அவர் வாய் மூடிட்டு உட்காந்துருந்தாங்க. 2002 தேர்தல் போது இவங்க குஜராத் விஷயத்தையெல்லாம் பார்க்கும்போது வாய் மூடிட்டு உட்காந்துருந்தாங்க. அப்போல்லாம் எதுவும் பேசலை. பின்னாடி தான் மோடியை ஒரு கொலைகாரனாக, கொடூரமான ஆளாகலாம் பேச ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு 2வது முறை வருது. 2வது முறை வரும்போது கலகம் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணதெல்லாம் கருணாநிதி ஐயா தான். ஸோ இவங்க தமிழர்கள் யாரையுமே மேலே வர்றதுக்கு விட்டதில்லை. ஒரு தேவேகவுடாவால் பிரதமராக முடிஞ்சது, ஒரு நரசிம்மராவால் காங்கிரஸின் ஆளாக பிரதமராக முடிந்தது. ஆனால் தமிழகத்திலேருந்து ஒருத்தனும் ஆக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். சரி, இப்போ 2026 தேர்தல் வருது, அதுக்கு தான் தமிழரை நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறது அதை விட முட்டாள்தனம். காரணம் என்னன்னா, நிர்மலா சீதாராமன் அம்மாவையோ அல்லது ஜெய்சங்கர் ஐயாவையோ அவர் எங்கே பிறந்தவர்கள்னு பார்த்துட்டு ஒன்றும் முடிவுகளை எடுக்கலை. அவங்க எல்லாருமே திறம் வாய்ந்தவர்கள்ங்கிற அடிப்படையில் தான் வந்தாங்க. நிர்மலா சீதாராமன் உங்களுக்கு தெரியும், டிஃபென்ஸில் இருந்தாங்க, அப்புறம் வந்தாங்க. ஆர் வெங்கட்ராமனுக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து ஒருவரை அனுப்புவதற்கு காங்கிரஸுக்கு தகுதி இல்லை, திமுகவுக்கு விருப்பம் இல்லை, அதிமுகவுக்கு அதுக்கான சாத்தியங்கள் ஏற்படலை. ஆனால் எம்ஜிஆர் ஐயா அப்படி இல்லை. மந்திரி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டாரு, யாரை அனுப்பினாரு, அதெல்லாம் வரலாறு. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இவர் தமிழருங்கிறதுக்காக போகிறாரா? சத்தியமாக இல்லை. இவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர்னு அடுத்தது சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்காரர் தான் பிஜேபியில் இருந்தாங்க, எப்போதும் இருப்பாங்க.
இப்போ ஒரு 15 வருடமாக தான் ஆர்எஸ்எஸ் தொடர்பில்லாதவர்கள் பிஜேபிக்குள்ளே வர, ஏன்னா பறந்து விரிஞ்சு வளரும் போது எல்லாரும் உள்ளே வர்றாங்க. அதனால தான் அண்ணாமலை கூட ஒரு பேட்டியில் வந்து நான் சித்தாந்த ரீதியெல்லாம் ஒன்று இந்த கட்சியில் இல்லை, மோடியோடைய ரசிகனாக தான் இருக்கேங்கிறதெல்லாம் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் தான் இருந்தாங்க, அதில் என்ன இருக்குது? ஸோ இவர் என்றைக்காவது தன்னை ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்னு காட்டிக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நல்லது செய்யணும்னு போனாரா? அரசியலில் இருக்கும்போது என்ன நெளிவு சுழிவோ அதன் அடிப்படையில் தான் அவரும் பண்ணார். அப்போ சிபி ராதாகிருஷ்ணன் வேறு எதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டால், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் காரியகர்த்தாவாக தன்னுடைய பணியை செய்தால், ஐயா இன்னைக்கு நீங்கள் போய் அங்கே குப்பை அள்ளுறீங்க, சரிங்கண்ணா. ஐயா நீங்கள் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அங்கே ஒரு 10 பேரை கூப்பிட்டு போய் அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றுறீங்க, சரிங்கண்ணா. ஐயா இந்த இடத்துல ஒரு ஊர்வலம் ஒன்று நடக்குது, அங்கே நம்ம ஆட்கள் எந்த தப்பும் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, சரிங்கண்ணா. இவ்வளவு தான் காரியகர்த்தாவுடைய வேலை. என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த பொறுப்பை செய்வது, மற்ற நேரத்துலலாம் சங்க வேலைகளை பார்ப்பது, இதுதான் அடிப்படை. அதை அவர் திறம்பட செய்தார். பாண்டிச்சேரிக்கு அனுப்புறீங்களா, தேங்க்யூ. தெலுங்கானாக்கு அனுப்புறீங்களா, ரொம்ப தேங்க்ஸு. ஜார்க்கண்டுக்கு அனுப்புறீங்களா, 24 மாவட்டங்களில் பயணித்து அந்த ஊரில் போய் 24 மாவட்டங்களில் பயணிச்சுட்டு வந்தார். அங்கேக்கான எந்த அரசியல் நியாயமோ அதை செய்துவிட்டு வந்தார். மகாராஷ்டிராவுக்கு அனுப்புறீங்களா, 3வது முறையாக பிஜேபி ஜெயிக்குது. 3 முறையும் பிஜேபி கூட்டணி தான் ஜெயிச்சது. ஆனால் உத்தவ் தாக்கரே தன்னுடைய வேலைகளெல்லாம் காட்டினார், நிறைய பிரச்சனைகள் வந்தது. பட் லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப அழகாக ஒரு அரசு அமைந்தது. யார் இருந்தால் நம்மால் இருந்தார். ஸோ சிபி ராதாகிருஷ்ணன் எங்கே போனாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு டேபிள் டென்னிஸ். டேபிள் டென்னிஸ் உங்களுக்கு தெரியும், அதே பால் தான், அதே பேட்டு தான். ஷட்டில் காக்கில் விளையாடுறது வேறு, பேட்மிண்டனில் விளையாடுறது வேறு, டேபிள் டென்னிஸில் விளையாடுறது வேறு. ஏன்னா டேபிள் சின்னது, அதுக்குள்ளே தான் நீங்கள் குறி வச்சு அடிக்கணும். இந்த புறாக்கண்ணை பார்த்து வேலை செய்வதுங்கிறது அதை திறம்பட அவர் செய்தார். இங்கே தமிழக மாநில தலைவராக அவர் இருக்கும்போது அவர் வந்து ரத யாத்திரை செய்து கொண்டதும் அதே காரணத்துக்காகத்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதாவது செய்துவிட்டு அதன் பலனை எதிர்பார்க்கிற வேலையை ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் பண்ண மாட்டான். செய்யறது மட்டும்தான் என் வேலை, பலன் ஆண்டவன் கொடுக்கறது. இதுதான் சிபி ராதாகிருஷ்ணன். எதுக்காக இவர் வந்து அதுக்கு காரணம் அதாவது ஆர்எஸ்எஸ்ஸா சத்தியமாக இல்லை, தமிழனா அவசியமே இல்லை. 2026 ஏற்கனவே பண்ணியாச்சு. கோயம்புத்தூர்காரரு, அதனால் இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கொங்கு மண்டலத்தினுடைய வாக்குகளை அள்ளுவதற்காக அப்படின்னு ஒரு முட்டாள் நேற்றுக்கு விவாதத்தில் பேசுகிறான். எனக்கு புரியல. அதாவது கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே அதிமுக ஸ்ட்ராங்கு, பிஜேபி ஸ்ட்ராங்கு, ரெண்டும் கூட்டணி வைத்திருக்கு. 2024 தேர்தலில் இவங்க 2 பேரும் அந்த கொங்கு மண்டலத்தில் வாங்கின வாக்குகளை கூட்டினா திமுக எங்கேயோ தெருக்கோடியில் இருக்கும். அங்கே போய் இன்னொரு வேலையை செய்து எதற்காக பண்ணணும்னா தெற்கு மாவட்டங்கள்லேருந்து பண்ணலாம், இல்லைன்னா இந்த பக்கம் குமரி அந்த ஏரியாலேருந்து பண்ணலாம், இல்லை மதுரையிலேருந்து பண்ணலாம். கோவைக்கு என்ன பிரச்சனை? கோவை ஏற்கனவே பிஜேபியோட கோர்த்து இருக்கிற ஒரு விஷயம் தானே. ஸோ எந்த காரணங்களுக்காக இல்லாமல் ராஜ்யசபாங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக இளைஞர்களுக்கு மேல் சபைனா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு சட்டசபை மட்டும்தான் தெரியும். மேல் சபை வந்து கருணாநிதி ஐயா ரொம்ப விரும்பினார். ஏன்னா ஒரு 6 வருடம் ஆட்சியில் இருக்கீங்களோ இல்லையோ அவங்கள வச்சுட்டு குடைச்சலை ஏற்படுத்தலாம், அந்த கெட்ட நோக்கத்தோடு தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் யாராலெல்லாம் தேர்தலுக்குள்ளே சந்திக்க முடியாதோ அவர்களெல்லாம் மேல் சபைக்கு அனுப்புறதுங்கிறத ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறையாக தான் இந்தியா பூரா இருந்தது. அவரும் அதை செஞ்சார். எம்ஜிஆர் பார்த்தாரு, மேல் சபையை கலைச்சிட்டார். ஏன்னா கருணாநிதி ஐயா மேல் சபையை வச்சுட்டு குடைச்சல் ஏற்படுத்திட்டு இருந்ததுனால கலைச்சார், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நமக்கு வந்து மேல் சபைன்னா என்னன்னு தெரியாது. மேல் சபை அப்படிங்கிறது வாக்கு அரசியலுக்குள்ளே போய் மக்களை சந்தித்து மக்களோடு போராடி அதன் வழியாக அரசியலில் மேலே வர்றதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் தன் திறமையை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கை சமூக நோக்கத்தோடு பயன்படுத்தி வர்றவங்க தான் ராஜ்யசபா மூலமாக வருவாங்க. ஸோ உதவி ஜனாதிபதி யாரோ அவர் தான் ராஜ்யசபாவை பார்த்துக்க போகிறாரு. ராஜ்யசபாவில் இருக்க போகிறதெல்லாம் யார்? வெவ்வேறு துறைகளில் இருந்து திறன் வாய்ந்தவர்கள் வர்றாங்க. அதே லோக்சபானா ஒரு கான்ட்ராக்டர் 10 கொலை பண்ணவர் கூட வேட்பாளராக வந்துடலாம். இன்னாருக்கு பிறந்தாருங்கிறதுனால கூட ஒருத்தர் வேட்பாளராக வந்துடலாம். இந்த ரவண்ணா மாதிரியான ஆட்கள் கூட லோக்சபாவுக்கு வந்துடலாம். ராஜ்யசபா அப்படி வர முடியாது. ஏன்னா ரொம்ப பார்த்து தான் தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. திமுகலேருந்து ராஜ்யசபாக்கு யாரையாவது அனுப்புறதுன்னா எப்படி புடம் போட்டு பண்றாங்கன்னு பாருங்க. அதிமுகவாவது ராமராஜனை அனுப்பியிருக்கு, ஒரு சில பேர் அனுப்பியிருக்கு, ரவி பெர்னாடையும் அனுப்பியிருக்கு. ஆனால் திமுக அப்படி கிடையாது, நல்லா தெளிவாக ஷேப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சபை அதை அமைதியாக நடத்தணும். லோக்சபாவில் ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் கூச்சலிட்டு கத்தி தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்க போகிறார். அவர் அதிலேருந்து விடுபடவே போகிறதில்ல, அந்த விஷயத்துலேருந்து விடுபட. அப்போ ராஜ்யசபாலையாவது விவாதங்கள் நடக்க வேண்டும். அப்போ அந்த இடத்துக்கு இவர் போகிறார்.
இவர் ஏற்கனவே கவர்னராக இருந்திருக்காரு 3 இடத்துல, ப்ளஸ் இதில் ஐநா சபைக்கு போய் இவர் கொடுத்த பேச்சு இன்னைக்கு வெளிவரலாம். ப்ராபப்ளி சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா பேசினாருன்னு இன்னைக்கு வெளிவரலாம். இவ்வளவு நாள் ஏன் வராமல் இருந்ததுன்னு கேட்டால், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஊடகங்களில் இருப்பவங்க நல்ல விஷயங்களை யார் பேசினாலும் எடுத்துக்கொண்டு வந்து தர மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கனிமொழி அம்மா வந்து வெளிநாட்டுக்கு போய் இந்தியாவை பாராட்டி பாகிஸ்தானை தூற்றி பேசின எதுவுமே எனக்கும் உங்களுக்கும் தெரியாது, கொண்டே வர மாட்டாங்க. அது என்ன பேசினாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. சிபிஆர் அந்த விஷயத்திலையும் பண்ணார். ஸோ ஒரு அனுபவஸ்தரை அனுப்பியிருக்காங்க. அதன் அடிப்படையில இருந்து ஒரு விஷயத்தை பாருங்க. இந்திய கூட்டணியினர் துணை ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஒரு குழப்பம் நீடிச்சு வந்துட்டு இருக்கு. என்ன காரணம்? அதே போல தமிழகத்தை சார்ந்தவர்கள் அதுல இருக்கலாம் அப்படின்ற பெயர்லாம் அடிப்படுது. நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு தமிழர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, தமிழர் வந்துட்டார், ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்துட்டார், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பிஜேபியிலேருந்து வந்துட்டார், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, தமிழ் வந்துட்டான்ல. இப்போ நீங்கள் போட்டி போட வேண்டிய அவசியம் என்ன? உதவி ஜனாதிபதி அப்படிங்கிறது வந்து போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கக்கூடிய அற்புதம் தானே. ராகுல் காந்திக்கு அப்படி இல்லை. அவரோட 230 அப்படியே தன்னோட இருக்கான்னு பார்ப்பாரு. கெஜ்ரிவால் ஓடி போயிட்டாரா, மமதா ஓடி போகிறாங்களா எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக அவர் வந்து இல்லை போட்டி வைப்பேன், நான் தோற்பேன் என்றாலும் வைப்பேன், காசு கொடுத்து வாங்க முடியுமான்லாம் பார்ப்பாங்க. திமுக கிட்ட பேசினா கொஞ்சம் பெரிய பணம்லாம் கிடைக்கும். ஏன்னா 30,000 கோடி 2 பேர்கிட்ட போகுதுன்னு தியாகராஜன் ஐயா சொல்லியிருக்காரு. கேட்டால் ஒரு 5,000 கோடி அனுப்புவாங்க. கொஞ்சம் அப்படியே வீசி இடிஞ்சு பார்க்கலான்னு கூட ராகுல் காந்தி நினைக்கலாம். ஆனால் நீங்கள் எதுக்கு வந்து இன்னொரு தமிழரை நிறுத்துறீங்க? நீங்கள் ஒரு தமிழர் நிறுத்திட்டாங்க, ஓட்டு போடுங்க, இல்லைனா வெளிநடப்பு செய்யுங்க. எம்பிக்கள் மட்டும்தானே தேர்ந்தெடுக்க முடியும், வேற யாராவது தேர்ந்தெடுக்க முடியுமா? எம்எல்ஏக்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்குமா? அவசியம் இல்லை. எம்பிக்கு நீங்கள் வந்து வெளிநடப்பு செய்யுங்க, நாங்கள் இதில் கலந்துக்கலன்னு சொல்லுங்கள். அல்லது கலந்துக்கிட்டே எதிர் ஓட்டு போடுறதாக இருந்ததுன்னா இன்னொரு தமிழன் எதுக்கு நிறுத்துறீங்க? ஸோ உங்களுடைய வேலையை நீங்கள் செய்தால் தான் உங்களுக்கும் தமிழுக்கும் சத்தியமாக சம்பந்தமே கிடையாது. அது பிறப்பிலையும் கிடையாது, வாழ்வியல்லையும் கிடையாது. எங்களுக்கு நல்லா தெரியும். ஊருக்கு நீங்கள் கதை சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லிட்டு தொலைங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு ஆளை நிறுத்தணுங்கிற அவசியம் என்ன? ஏன் திருச்சி சிவாவை நிறுத்தணும்? அடிக்கடி அவர் ராஜ்யசபானா ஏர்போர்ட்டில் போகணும். ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னாலே கொஞ்சம் திருச்சி சிவா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் பார்த்து தான் போவார். ட்ரெயினில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குமான்னு பார்ப்பார். சிதம்பரம் யார்? 28 29 முறை ஜாமீன் வாங்கினவர். எதுக்காக? வேஷ்டி கட்டினவர் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரியல. அவர் இப்போ பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டாரான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி முட்டாள்தனங்கள் எல்லாம் செய்யாமல் ஆனால் நீங்கள் செய்யுங்க. உங்ககிட்டேருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ராகுல் காந்தி கிட்டேருந்து திமுக கிட்டேருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அவங்க போட்டிக்கு வேட்பாளரை நிறுத்தட்டும். ஆனால் மயில்சாமி அண்ணாதுரையெல்லாம் கூட்டு சித்திரவதை பண்ணாதீங்க. ஏன்னா அவரெல்லாம் உண்மையிலே நல்ல மனிதர். அவரை இந்த விஷயத்தில் சித்திரவதை பண்ண. ராஜ்யசபாவை எப்படிங்க மயில்சாமி அண்ணாதுரை டீல் பண்ணுவார்? என்ன பட்டன் தட்டுவாரா? இஸ்ரோவில் பண்ண மாதிரி இந்த பட்டன் தட்டினா அந்த ராக்கெட் பறக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜ்யசபா பார்த்துக்கணுங்க. அதுக்கேற்ற திறமையானவரை அனுப்பிவிடுங்க. ஸோ அமலாக்கத்துறை அதிகாரிகள் பெரியசாமி அவர்கள் வீட்டில் வந்து தொடர்புடைய இடங்கள்லாம் சோதனை பண்ணியிருந்தாங்க. அவருடைய மகள் வீட்டிலலாம் சோதனை பண்ணியிருந்தாங்க. இப்போ அமலாக்கத்துறை தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா முக்கிய ஆவணங்கள்லாம் கிடைச்சிருக்கு, டிஜிட்டலைஸ்டு டிவைஸ் எல்லாம் சீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்களே. கைது நடவடிக்கையும் போகுமா, இல்லை இது வந்து மந்தமாகுமா? இல்லைங்க, இதில் கைதுங்கிற வார்த்தைக்கு வராதுங்க. அதாவது நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சிருக்கீங்கன்னா, ஒரு போலீஸோ அல்லது ஒரு ரைடோ நடந்ததுன்னா அங்கேருந்து ஒரு கைது நடக்கும். வருமான வரி விஷயத்திலேயோ சொத்து குவிப்பு விஷயத்திலேயோ அந்த மாதிரி வராது. ஆனால் தண்டனைன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து 2 வருட தண்டனை அப்படின்னு கொடுத்த போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கைதுங்கிறது உள்ள வந்துடுது. ஸோ திண்டுக்கல் பெரியசாமி ஐயா மேலே வைத்திருக்கிற குற்றச்சாட்டு, அவர் 2 கோடி ரூபாய்க்கு மேலே அதிக சொத்துக்கு, தட் இஸ் அவர் வருமானத்தை மீறி 2 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு. எப்போ வச்சிருக்காரு? அதிமுக ஆட்சி காலத்தில் வைத்திருக்காரு. அவருக்கு அது பெரிய சிரிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் பயங்கரமாக கோடிலாம் வச்சிருக்காரு, செம்ம கோடி வச்சிருக்காரு. அவர் டிரைவருக்கே கிட்டத்தட்ட ஒரு 10-15 கோடி சம்பளம் இருக்கும், வருமானம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, அல்லது சொத்து இருக்கும். ஸோ ஏன்னா அதெல்லாம் கொழுத்த பணம். அவர்கிட்ட போய் சில்லறத்தனமா ஏங்க 2 கோடி வச்சிருக்கீங்களாண்ணா? ஐயோ, நான் போற ஒரு இடத்துலலாம் 2 கோடி வச்சிருக்கேன், எதேன்னு சொல்லியா அப்படின்றவர். ஆனால் அந்த நீதிமன்றம் சொன்னது என்னன்னா, யாரும் அப்பாற்பட்டவர்கள் அல்ல, விசாரிக்க வேண்டும். அவங்க திண்டுக்கலுக்குள்ளேயே ஒரு இதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து அவர் தப்பிச்சிட்டாரு, விழுப்புரத்துலேருந்து இவர் தப்பிச்சாரு, அவர் தப்பிச்சாருங்கிற மாதிரி இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரன்சி இருக்கணுங்கிறதுக்காக கேஸ் நடத்தியிருக்காங்க. போகிற இடத்துல கண்டிப்பாக டாக்குமெண்ட் கிடைக்கத்தான் செய்யும். அதை வைத்துக்கொண்டு இவரை கைது செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ப்ராபப்ளி இவருடைய சொத்து என்னங்கிறது உங்களுக்கு தெரியலாம். இவ்வளோன்னு சொல்லி அதுக்கான பணத்தை இது இப்போ நம்ம ஜெகத்ரட்சகன் ஐயா 900 கோடி கட்டினாரு பாருங்க, அந்த மாதிரி இவர் ஏதோ 90 கோடியை கட்டுவார், மேட்டர் முடிஞ்சிடும். இவ்வளவு தான். இப்போ கூட பெரியசாமியோட முன்னாள் வழக்கில் கூட இப்போ உச்சநீதிமன்றம் இடைக்காலமாக தலையெல்லாம் வச்சிருக்காங்க. அது காரணம் என்ன சார்? இல்லைங்க, தடை விதிக்கிறதுங்கிறது எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த டாஸ்மாக் விஷயத்தில் தடை விதித்ததே ஒரு கேலிக்கூத்து. அது என்ன, டாஸ்மாகில் போய் நீங்கள் ரைடு நடத்தலாம், நான் நாளைக்கு நீதிமன்றத்தில் வந்து ரைடு நடத்தக்கூடாதா? அந்த நீதிபதி வீட்டுக்கு நான் ரைடுக்கு போயிருந்தேன்னா கதை கந்தலாக இருக்கும். நெருப்பு போனதுனால வேறு மாதிரி ஆகிப்போச்சு.
ஸோ அது சரியான ஒரு விஷயம் இல்லை. தடை விதிப்பதுங்கிறது வந்து செல்லுபடியே ஆகாது. ஏன்னா முகாந்திரம் இருக்குது. நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு, இவருடைய கேஸை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு, 2வது முறை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. ஸோ எதை வைத்து தடை பண்ண முடியும்? ஏதாவது ஒரு செய்தி வருவதற்காக புது சினிமா ரிலீஸ் ஆகும்போது அந்த ஹீரோயினை பற்றி அந்த வில்லனை பற்றி ஏதாவது ஒரு செய்தி கொடுப்பாங்களா? அந்த வேலையை தான் இந்த சில்லறை ஊடகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா இடி அதிகாரிகள்லாம் வந்துட்டு திமுக அமைச்சர் வீட்டுலாம் ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் சொல்றாரு சார். தேர்தல் நேரத்தில் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாருல்ல சார், வரும் நாட்களுங்கிறது இருக்குது. அதுக்கு தாங்க பிஜேபி அப்பவும் சொல்லுது, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு முடிச்சு விட்ருங்க. எதை பண்ணாலும் தேர்தல் தேர்தல் தேர்தல்னா நாங்கள் தேர்தலுக்காக செய்கிறோம், நாடு தேர வேண்டும்னு செய்கிறோம். நீங்கள் தேர்தலுக்காகன்னு சொன்னீங்கன்னா சிரிப்பு தான் வருது. அப்படின்றது ஒரு பக்கம். நிறைய பேர் அரெஸ்ட் ஆகணுங்க. இவங்க மேலே கேசஸ் இருக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் போட்ட கேசஸே இருக்குது. அதை தான் இவங்க எடுத்துக்கிட்டு வர்றாங்க. தவறான பணம் வைத்து கொண்டிருந்தால் அதை எடுத்தாகணும். அண்ணாமலை ஐயா ஏப்ரல் 14, 2022 சொல்லும்போது 23 சொல்லும் பொழுது 1,30,000 கோடி 9 பேர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னார். அதற்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். தியாகராஜன் ஐயா சொல்லும்போது இல்லைங்க, 2 பேர்கிட்ட வருஷத்துக்கு 30,000 கோடி வருது. கரெக்டாக கனிம வளத்தின் மூலமாக, மணல் திருட்டின் மூலமாக, சாராயத்தின் மூலமாக, அதன் கமிஷனாக 30% கமிஷனாகவே வருகிறது. அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது வக்கரமாயிட்டு போகுது. ஸோ இதையும் அரசியலையும் சம்மந்தப்படுத்தாதீங்க. எப்படியா இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போய் அங்கே அவங்க என்ன இடம் எடுப்பாங்களோ தெரியாது. பச்சையாக சொன்னால் நல்ல நீதிமன்றம் நாம் நம்புகிறோம். நீதிமன்றத்தை தவிர நமக்கு நம்பிக்கைக்கு வேறு வழி இல்லை. ஆனால் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? இல்லை, தென் மாவட்டங்களில் என்னோட பவர் வந்துட்டு குறைக்க பார்க்கிறது பாஜக, இதுக்கெல்லாம் வந்துட்டு அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெரியசாமி விளக்கம்லாம் கொடுக்குறாரு. எனக்கு எதுக்கு விளக்கம் கொடுக்கணும்? 30 வருஷமாக திண்டுக்கலை பூரா பார்த்துக்கிறது அவர் தான். அதிமுக ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்திலே திமுகவுக்கு வந்தவர். மற்றவங்களாம் அப்புறம் வந்தவங்க. இவங்க முதல்ல இருந்து வந்தவங்க. யாரெல்லாம் இப்போ வந்துட்டு இருக்காங்களோ இவங்களெல்லாம் ஜெயலலிதா அம்மா புறந்தள்ளினது நியாயம்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது அப்போ வந்து எதேச்சாதிகாரம், சர்வாதிகாரம்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா அம்மா அதெல்லாம் பற்றி கவலைப்பட்டதே இல்லை. அவன் தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா தூக்கிடுவாங்க. உடனே அதிமுகவுக்காக உழைத்தவரை தூக்கி எறிந்த ஜெயலலிதா அப்படின்லாம் இந்த இதே காட்சி ஊடகங்கள் வெக்கமான சூடு சொரணை எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தது. அவங்களை ஒரு சர்வாதிகாரின்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தது. பட் ஷீ இஸ் நாட். அழகாக அவங்க யாரெல்லாம் ஒதுக்கினாங்களோ அவங்க எல்லாரும் இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஸோ பெரியசாமி ரொம்ப வருஷமாக திண்டுக்கல்லில் பயங்கரமான ஆளுமையில் இருக்கார். அவர் ஒரு குறுநில மன்னர். திமுகவில் குறுநில மன்னர்னா எவ்வளோ பெரிய பதவிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கரெக்டாக கப்பம் வாங்கி கப்பம் கட்டணும். இல்லைனா அவர் செந்தில் பாலாஜி வச்சுருப்பார், உதயநிதி, கண்டுபிடிச்சிடுவாங்க நீங்கள் தப்பு பண்ணால். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். இவர் ஜாலியாக டீல் பண்ணலாம். எனக்கு ஒரு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குவதற்கு திண்டுக்கல் தொகுதி ஏரியாவில் பெரியசாமியை தவிர திறமையான ஆட்கள் உலகத்தில் யாரும் இல்லை.